வயதிலே குழந்தைகளுக்கு உபன்யாசம் பண்ற அளவுக்கு ஒரு திறமை வருதுங்கிறது அது கடவுளோட கட்டாட்சம் இருந்தாதான். பட்சத்துல சரஸ்வதியோட கட்டாட்சம் ஃபுல்லா இருக்கு அந்த குழந்தைக்கு. ஏன்னா நானும் உபன்யாசம் பண்றேன். உபன்யாசம் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா, முக்கியமா உனக்கு அறிவு, நாலேஜ், எதை பத்தி சொல்றோமோ அந்த சப்ஜெக்டை பத்தி ஒரு அறிவு வேணும். அது ரொம்ப கஷ்டம். அறிவை கேதர் பண்றது, நாலேஜ் கேதரியே வெரி டிஃபிகல்ட் இருக்காங்க. அப்புறம் அது ஆர்டிகுலேட் பண்ணி பேசுற விதம், நான் சொன்ன மாதிரி பிரவாகம் தான். அது ஆரம்பிச்சா அந்த நடுவில் நிறுத்துவதற்கு யோசிப்போம், வேற ஏதாவது சொல்லுறதா சொல்லுவோம். அப்படியா இல்லாத யோசிக்காம ஒரு அளவுக்கு டிரான்ஸ்லிட்ரோம், தமிழ்ஸ்ரோம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ப்ராப்பர் மிக்ஸா ஆல் த ரிலவெண்ட் உதாரணம்லாம் சொல்லி இந்த மாதிரி அதுக்கு என்ன சொல்ற, ஐ லேக் டிக்ஷன் டு டிஸ்கிரைப் தி வே ஆஃப் பிரசன்டிங். என்கிட்ட வார்த்தையே இல்லை அவ எப்படி பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்போம். நீங்க எல்லாரும் உட்காந்து நச்சுவா கேட்டுட்டு போறோம்னு வந்தேன். என்ன சொல்ல போற, சின்ன பொண்ணு என்ன சொல்ல போற, பெரிய மனித இதெல்லாம் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு, பட் இந்த பின்னால் பிரகாசமா திருவண்ணாமலை தீபம் மாதிரி அவருடைய புகழ் ஓங்குவோம். கண்டிப்பா அந்த ராஜ்யத்திற்கு சரஸ்வதி காட்டும் பரிபூர்ணமா இருக்கு. அதனால பெரியவாழ்லாம் நல்ல அந்த ஆசீர்வாதம் பண்ணிட்டோம். அவர் நல்லபடியா அதனால ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. மார்கழி மாத பதினேழு எனக்கு ஒரு உச்சத்தை கட்டத்துக்கு போன மாதிரி இருக்கு. நிறைய பேர் அவாவா பண்ற இதுல பண்ணிட்டு அவங்க டான்ஸ் எல்லாம் பண்றாங்க. இந்த சின்ன வயசுல இப்படி பண்றது அப்படிங்கிறது ரொம்ப கொடுத்து வச்சிருக்கோம். பூர்வத்தினா உண்மையிலே பெரிய பெரிய எதாவது பார்ப்போம். அதனுடைய கண்டினியூஷன் தான் இது. இந்த விதமான உடனே வரணும்னு சொல்ல முடியாது. சர்வ தமிழோட கட்டாட்சம், குரு கட்டாட்சம். யாராவது அவருக்கு ட்ரெயின் பண்ணாங்கன்னா அந்த குரு அதுக்கு மேல குருவுக்கு அவ பக்தி செலுத்தி நல்லா இன்னும் மென்மேலும் அந்த குருவோட ஆசீர்வாதத்தால நல்ல முன்னுக்கு கொண்டு வந்து. ஏன்னா தனியா நாம சொல்றது குரு இல்லாம வர முடியாதுன்னு சொல்லி எப்படி பெரிய நானே கத்துக்கலாம். ஆனா அது குரு மூலமா தான் கத்துக்கொண்டு, குரு அண்ட் வேதம் ரெண்டுத்தையும் நம்ம அன்கொஸ்டன் இதை பிலீவ் பண்றோம். அந்த குருவோட இருந்தா அந்த குருவை விட குருவுக்கு மிக விஷயமா வருவா. அதனால அதை பத்தி ப்ராப்ளம் இல்லை. அதாவது நல்லா உட்காந்து திருச்செல்ல எவ்வளவு நாள் சொல்லிட்டே இருக்கலாம். ஒரு மணி நேரம் இருந்துச்சுன்னா ஒரு நாள் பூரா அவருக்கு போக. அதனால நல்லபடியா இருக்கும்.